அவன் போராடி சுதந்திர தினத்தன்னைக்கு மாநில முதலமைச்சரே கொடியேற்றலாங்கிற உரிமைகளை வாங்கி கொடுத்தா நம்ம அண்ணன் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன இது அண்ணே அவனை நம்பாதீங்கன்னு செந்தில் மாதிரி. நம்ம சிஎம் வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாம எல்லாம் வெளிப்படையா தான் பண்றாரு. ஆனா இந்த அணில்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் பதறானுங்க? ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட பரவாயில்லையா, தங்கச்சின்னு சொல்லி கண்டென்ட் போறாங்களா கூச்சமே படாம. ஆமா, இவர் வந்து ஜோசப் டார்கேரியன், அவங்க த்ரிஷா டார்கேரியன், எஸ்ஏசி டார்கேரியனோட சின்ன வயசுல தொலைஞ்சு போன குழந்தைய இப்ப 40 வயசுல கண்டுபிடிச்சு கொடுக்குறானுங்க. டேய் என் வாயை கிளறாதீங்கடா. அது என்ன ஆகுனா த்ரிஷா மட்டும் எல்லாம் திட்டுறீங்க? இதுல உங்க அண்ணனுக்கு சம்பந்தமே இல்லையா? 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், சில்ட்ரன், ஸ்பௌசஸ் தான் கொடுப்பாங்களாம். இது இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா சிஎம்ஏ ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்கணுமா, ரிக்வஸ்ட் பண்ணணுமா. அது அரேஞ்ச்மெண்ட் டீம்ல வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்களாம். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நம்ம அண்ணன் கொடுக்குற டாஸ்க்கை பார்த்தீங்களா? நீங்களாம் போய் த்ரிஷா வர சொல்லுங்க. இவனுங்க போயிட்டு மேடம் இண்டிபெண்டன்ஸ் டே பரேடுக்கு வந்துருங்க, சிஎம் சார் வர சொல்லிட்டாரு. வந்தால் மட்டும் பத்தாது,